52 வருஷமா இந்த கல்லூரியுடைய தாளாளர் ஹாஜி பத்ஹூர் ரபானி அவர் 52 வருஷமா இந்த கல்லூரியுடைய தாளாளராக இருக்கார். இந்த கல்லூரியை வழிநடத்துறார். இவர் 19 நிறுவனங்களுக்கு தலைவராக இருக்கார். ஆனால் அந்த 19 நிறுவனங்களுக்கு தலைவராக இருக்க அவருக்கு ரொம்ப பிடித்தமானது எது? மற்ற நிறுவனங்கள்லாம் பணம் சம்பாதிச்சு கொடுக்குற நிறுவனங்கள். இது பணம் சம்பாதிச்சு கொடுக்குற நிறுவனம் இல்லை. ஆனால் ரொம்ப பிடிச்ச நிறுவனம் அந்த 19 எது? இந்த கல்லூரி தான். இந்த கல்லூரியில் கேபிட்டேஷன் ஃபீங்கிற வார்த்தையே கிடையாது. இது வரைக்கும் எல்லாமே ஒரு பைசா கூட கேபிட்டேஷன் ஃபீ வாங்காமல், இன்னும் சில கல்லூரிகள் அது மாதிரி இருக்காங்க. இந்த கல்லூரி அப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இவங்க கேபிட்டேஷன் ஃபீ வாங்குறது இல்லைங்கிறது மட்டும் இல்லை, ஆசிரியர் அலுவலர் பணி வழங்குதல 1971 இன்ன வரைக்கும் பணியாளர்கள்ட்டையும் இவங்க ஒரு பைசா கூட வாங்குறது இல்லை. சில கல்லூரிகளில் துரதிருஷ்டவசமாக சில தனியார் கல்லூரிகளில் வெளியில் சொல்லாத ஒரு தீங்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒருத்தருக்கு லெக்சரர் போஸ்ட்டு கொடுத்தா அவங்ககிட்ட 5 லட்சமோ 10 லட்சமோ வாங்கிட்டு தான் லெக்சரர் போஸ்ட்டே கொடுக்குறாங்க அப்படிங்கிற எளிநிலை இருக்குது. அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் தான் 70,000 80,000 சம்பளம் வாங்குறீங்களா, ஒரே வருஷத்தில் உங்களுக்கு திரும்பி வந்துடுங்களா அப்படின்னு பேசுகிற எளிநிலை இருக்குது. ஆனால் இந்த கல்லூரியில் அப்படி இல்லை. ஆட்சிக்குழு தலைவர் ஹாஜி வாவு சையத் அப்துல் ரஹ்மான் ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அவர் காயல்பட்டினத்தில் மாணவிகள் பமில வாவு பஜீகா மகளிர் கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரியும் நடத்திக்கிட்டு இருக்கார். இந்த கல்லூரியுடைய சிறப்பு என்ன? சமய சார்பு அப்படிங்கிறது இல்லாமல் ஆசிரியர் தேர்வு நடக்கிறது. இதனுடைய தமிழ்துறை பேராசிரியர் யார்? என்னுடைய இணைய நண்பர் சவுந்தர மகாதேவன். இது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் கூற முடியும். இங்கே கல்வி அரேபிய மொழிக்கு உங்களுக்கு இது இருக்கிறது, டிகிரி கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆங்கிலத்துக்கு இருக்குது, தமிழுக்கு இருக்குது, சயின்ஸ் எல்லாமே இருக்குது. மொத்தம் 19 நினைக்கிறேன் டிவிஷன்ஸ் கிராஜுவேஷன் கோர்சஸ் இருக்குது. காமர்ஸ் நடத்துகிறாங்க. சிறந்த கல்லூரியாக செயல்பட்டு வருகிற இந்த கல்லூரியை பார்க்கும்போது எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும். கல்வி கொடுக்கும் நிறுவனங்கள் குறைவாக இருப்பதனால் சில பேர் கல்வி கற்க முடியாமல் போய்விடுகிறது அப்படின்னு ஒரு மாவட்ட ஆட்சியை நினைச்சு சொன்னபோது உடனடியாக அப்படி ஒரு கல்லூரியை நிறுவினார்களே, அந்த பெரியவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த கல்லூரி